பொண்ணுடைய வீட்டுக்காரர் தான் சார். என் மருமகன் தான் மாப்பிள்ளை. 2 பையன். புதங்கல் மணிக்கு காலையில் இங்கேருந்து வியட்நாமுக்கு போகிறேன்ட்டு லாவா கம்பெனிலேருந்து அவர் 3 மாவட்டத்துக்கு திருச்சி, பெரம்பலூர், புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு இன்சார்ஜ்னால டார்கெட் பிடிச்சதுனால கூட்டிகிட்டு போனாங்க. இன்னைக்கு காலையில் 7:45 கூட என் பொண்ணுகிட்ட பேசிட்டு தான் என் பொண்ணு வீட்டுக்கு போச்சு. 3:30 மணிக்கு தான் சார் எங்களுக்கு தெரியும். நாங்கள் படுற கஷ்டத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலே எங்களால் பேச முடியல சார். என்னால் பேச முடியும் சார். 2 பையன் அதை மட்டும்தான் சார். அங்கேருந்து உடல் கொண்டு வர பேசினாங்களே என்ன சொல்லி? அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் பேசினார் சார். பேசினாங்க, ஏற்பாடு பண்ணி அதுக்கு தனியா இன்சார்ஜ் இருக்காங்களாம்ல, அந்த மினிஸ்டர் மூலியமா சொல்லி ஏற்பாடு பண்ணுறேன் சார் சொல்லி. எங்களுக்கு வேற யாருமே இல்ல சார். நாங்க மட்டும்தான் என்ன பண்ணல ஏது பண்ணல. எப்ப பேசினாங்க உங்கள்ட்ட? ரமேஷ் சார் வந்து ஒரு 5:30 மணிக்கு 6 மணிக்கு மருமை எப்ப பேசினாங்க? மருமை என்கிட்ட பேச என் பொண்ணுகிட்ட காலையில பேசினாங்க சார். இது மாதிரி போறோம், கப்பல்ல போட்ல போறோம் அப்படின்னு பார்த்து போங்க அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்காங்க சார். பேசிட்டு தான் வந்து அதுக்கப்புறம் நாங்க 3 மணிக்கு நியூஸை பார்த்து தான் சார் எங்களுக்கு தெரியும் சார். எப்ப பேசினாரு? அழகராஜனுடைய நண்பர் சார். நானு ஒன்னா படிச்சவங்க சார். ஒரு 25 வருஷமா அவ்வளவு ஒன்னா பயணிக்கிறோம். இப்போ கடந்த 8ஆம் தேதி லாவால ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. லாவால ஒர்க் பண்ணும்போது அச்சீவர்ஸாக நாங்க கூட்டி போறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் செலக்ட் பண்ணிருப்பாங்க போல. வியட்நாம் போறோம் அப்படின்னு கிளம்புனாப்புல. காலையில தேஜாஸ் எக்ஸ்பிரஸ் கிளம்புனாரு. சென்னையில இருந்து ஃபிளைட் போயிட்டு இன்னைக்கு காலையெல்லாம் வீட்டுக்கு பேசியிருந்தாரு. நான் எங்கள்கிட்டயே ஃபோன் பண்ணாரு. இது மாதிரி வந்துட்டேன், நாளைக்கு நைட் ரிட்டர்ன் ஃபிளைட்டு, திங்கக்கிழமை மார்னிங் வந்துடுவேன், வந்து மீட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாரு. இப்போ மத்தியானம் ஒரு 3:30க்கு தகவல் சொன்னாங்க. ரிப்போர்ட்டர்ஸ்லாம் தகவல் சொன்னாங்க அப்படின்னு ரகுராஜனுடைய மாமனார் தகவல் செய்யும் போது அவர் கிடைச்சாரு. உடனே வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இதுதான் உண்மையான நிலவரம் அப்படின்னு செய்தித்தாள் மூலியமாகவும் நம்ம டிவி நியூஸ் சேனல் மூலியமாக தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மூலியத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்புன்னு சொல்றாங்க. அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. 2 குழந்தைங்க அவருக்கு, 2 பசங்க. ஒரு பையன் இப்போ 10வது எக்ஸாம் எழுத போறான். 10வது எக்ஸாம் எழுத போறான், நல்லா படிக்க வைக்கணும், அடுத்து அவன் என்ன பண்ண போறோம்னு தெரியல, நிறைய படிக்க நிறைய கனவுகளோட இருந்தாரு. நீங்க எப்ப பேசுனீங்க? கடைசியா நான் நேற்று இரவு பேசினேன். இப்ப நம்ம மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் கூட போன்ல தொடர்பு கொண்டு பேசினாங்க. இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சு ரொம்ப மனவேதனையா இருக்கு. நாங்க எந்த அளவுக்கு சீக்கிரம் நாங்க ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வர முடியுமோ அயலகத்துறை அமைச்சர்ட்டையும் பேசியிருக்கோம். நாங்க சீக்கிரம் கொண்டு வரோம், நேரம் வந்து பார்க்கணும் தகவலையும் சொன்னாரு. ஆறுதலா இருங்க, நாங்க நேரம் வந்து பாக்குறேன்னு சொன்னாரு. ரொம்ப மனவேதனையா இருக்குங்க சார். மனைவிக்கு எப்படி ஆதரவு சொல்ல போறோங்கிறது தெரியல. அவர் கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. அவர் மதுரையில் உசிரம்பட்டில இருந்து இப்போ கிளம்பி வந்துட்டு இருக்காரு. பாபுன்ட்டு ஒரு இறந்தார். அவரோட அக்கா பையன் நான். என்னோட மாமா தான் அவர். பார்த்தீங்கன்னா வியட்நாம் டூர் போயிருந்தாங்க. டூரில் வந்து இன்றைக்கி வந்து சனிக்கிழமை இன்றைக்கி வந்து புக்கோ ஐலாண்ட் போயிருந்தாங்க. புக்கோ ஐலாண்டில் பார்த்திங்கன்னா போட் வந்து கவிழ்ந்து விபத்தாயிடுச்சு. கடல் கரையிலேருந்து ஒரு 400 மீட்டர் தூரத்தில். அதில் பார்த்திங்கன்னா அவரால் தப்பிக்க முடியல. அதில் 15 பேர் இறந்துட்டாங்க. அதில் இவரும் ஒருத்தர். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே கும்மிடிப்பூண்டில் ஆர்கே ஏஜென்சி சொல்லி வச்சுருக்காங்க. மெயினாக லாவா டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணிகிட்ருக்காங்க. லாவா பர்ஃபார்மன்ஸ் பேஸில் கூப்பிட்டு போனாங்க. இங்கே இந்த மாதிரி விபத்து ஏற்பட்டுச்சு. எம்பசி மூலயமா தெரியும், லாவா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூலயமா தெரிய வந்தது. அப்புறம் எம்பசி காண்டாக்ட் பண்ணோம். எம்பசியில் இருந்துமே வந்து அப்புறம் சப்போர்ட் கொடுத்தாங்க. இப்போயுமே அவங்க காண்டாக்டில் தான் இருக்காங்க. ஆனால் வந்து பாடி கைப்பற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இங்கே கொண்டு வரதுக்கு 2 நாள் 3 நாள் ஆகும்னு இருக்காங்க. அதுவும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் தான் சொல்கிறேன்னு இருக்காங்க என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்ட்டு. எங்களுக்கு மாவட்ட ஆட்சியரும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்தியன் எம்பசியும் வந்து கொஞ்சம் விரைவில் இங்கே பாடியை கைப்பற்றி தர மாதிரி கேட்டுக்கிறேன். என்னைக்கு போனாங்க? 8ஆம் தேதி காலையில் இங்கேருந்து கிளம்புனாங்க சார். தாசில்தார் வந்து பார்த்தாங்களா? தாசில்தார் வந்துட்டு போயிட்டாங்க சார். தாசில்தார் இப்போ வந்தாங்க. வந்துட்டு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் இருந்தாங்க. இருந்துட்டு எல்லாம் என்கொயரி பண்ணிவிட்டு எல்லாம் விசாரிச்சுட்டு போயிருக்காங்க சார். அவங்க தகவல் கொடுத்து அவங்களும் வந்து மூவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நாங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு இருக்கோம் சார். கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் பாடி எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.